சுவாமி தயானந்த சரஸ்வதியின் பிறந்த நாளான இன்று அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். ஒரு சமூக ஊடக பதிவில் சுவாமி தயானந்த சரஸ்வதி முழு சமூகத்திற்கும் நாட்டின் கல்வி முறைக்கும் விலை மதிப்பற்ற வழிகாட்டுதலை வழங்கியதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். அவரால் நிறுவப்பட்ட ஆன்மீக மற்றும் கல்வி நிறுவனங்களால் நாடு எப்பொழுதும் பயனடைந்து வருகிறது என்றும் தொடர்ந்து பயனடையும் என்றும் அவர் கூறினார். மகரிஷி தயானந்த சரஸ்வதி மூட நம்பிக்கை, ஆடம்பரம் மற்றும் சமூக தீமைகளுக்கு எதிரான போராட்டத்திற்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்ததாக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கல்வியை பரப்புதல், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் இந்திய கலாச்சாரத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றில் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் தேசத்திற்கு ஒரு புதிய சித்தாந்த திசையையும் சுயமரியாதை உணர்வையும் அளித்தன என்றும் அவர் கூறினார். வர்க்கமற்ற, சாதியற்ற சமத்துவ சமூகத்தை நிறுவுவதற்கும் உயர்ந்த தார்மீக விழுமியங்களை பரப்புவதற்கும் பங்களிப்புகள் இன்றும் அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக தொடர்கின்றன என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார்.